ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாரிஸ் vlog உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எப்போல்லாம் நான் பாரிஸ் போடுறேனோ அப்போ சின்னதாக உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து நம்ம வந்து பாரிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி என்னென்னலாம் கிடைக்கும், எங்கெல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்றது தான். நீங்கள் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்ட்ரீட் பக்கமாக போனீங்கன்னா இந்த ரோட் சைட்லேயே நிறைய கடைங்க இருக்கும். உங்களுக்கு ஆஃபரு, அதாவது உங்களுடைய ப்ரைஸ்க்கு பட்ஜெட்க்கு இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். நிறைய இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனோ இல்லை வளகாப்பு ஃபங்க்ஷனோ, ஒரு வளையல் வாங்கணும், மாலை வாங்கணும், பூ வாங்கணும், ஜடை வாங்கணும்னா இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஏரியா வந்து செட் ஆகும். நம்ம அவ்வளோவும் கேரி பண்ணிட்டு வரதுக்கு நிறைய கேரி பேக்லாம் கொண்டு போகணும். இங்கே வந்து பேகு, கட்டப்பை எல்லாமே எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் நிறைய வாங்கிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து போகிற எல்லா ஐட்டமுமே உங்கள் ரோட் சைட்லேயே இருக்கிற கடைகளில் நிறைய கிடைக்கும். இந்த செடியில் வைக்கிறோம் இல்லையா, டப்பா, தொட்டி, அதெல்லாம் கிடைக்கும். நம்ம நகை வந்து சாமிக்கு ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு சாத்துவாங்க. அதுபோல் நகைகள், ஸ்ட்ரீட், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணணும், அதுவும் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். போகாதவங்க ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ, இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு நிறைய ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்டில் வைக்கிறவங்கலாம் வருவாங்க, வாங்குவாங்க. ஸோ நிறைய ஊர்லேருந்துலாம் இங்கே வருவாங்க. பட் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2,000 to 5,000 தேவைப்படும். ஏன்னா பார்க்குற எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுலேயே வந்து இந்த சப்பாத்தி என்னென்னமோ இருக்கும். நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய சமோசாலாம் சூப்பராக இருக்கும். அந்த பானிபூரி, அதுக்கடுத்து இந்த பேல் பூரி, மசாலா பூரி எல்லாமே இங்கே கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த குல்ஃபி, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்வீட் ரெசிபி எல்லாமே இங்கே அகர்வால் ஸ்வீட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். காக்கடா ஸ்வீட்லேயும் சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப மில்க் ஸ்வீட் நிறைய கிடைக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கோகோனட் வந்து ரொம்ப நல்லது. இந்த தேங்காய், அந்த பூ இருக்கும் இல்லையா, அதுதான் அது. இதை வந்து நீங்கள் முழுசாகவும் வாங்கிக்கலாம், சின்ன பீஸாகவும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத்திர கடையில் வந்து நம்ம பார்கெயின் பண்ணிடலாம். அந்த தூக்குச்சட்டி, வாளி, இது மாதிரிலாம் நம்ம வாங்கிக்கலாம். இன்னும் நீங்கள் நடந்து போக 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 ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒன்று இருக்கும். அதாவது ஒன்று வந்து நகை சம்மந்தப்பட்டதாக ஃபேன்சியாக இருக்கும், ஒன்று வந்து பேகு கடைங்களாக இருக்கும். காசு செட்டி ஸ்ட்ரீட்டில் பேக் வெரைட்டிஸாக பார்க்கலாம், பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டில் ஃபேன்சியாக பார்க்கலாம், நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் ஸ்டேஷ்னரி ஐட்டமாக பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டிங்கன்னா எண்டு வரைக்கும் உங்களுக்கு வழி. இங்கே நிறைய கோவில், பழைய கோவில்னால் கந்தசுவாமி கோயில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவனும் அப்புறம் இவரும் இருப்பார், பெருமாளும் சேர்ந்து அந்த கோவில் இருக்கும். காலையிலே போனீங்கன்னா சாட்டர்டே இந்த கோயில் உள்ள போயிட்டு போங்க. ஏன்னா சிவனும் இருப்பார், பெருமாளும் இருப்பார். 2 வழி இருக்கும், 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மிக பழமையான கோவில். இந்த கோயிலுக்கு பின்னாடி புறம் தான் இந்த கடைங்க லைனாக இருக்குது. இதுக்கு பேக் சைடு தான் இந்த கோவிலே இருக்குது. அவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பழமையான கோவில் சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப பழமைனா கிட்டத்தட்ட வந்து 5,000 ஆண்டுகள் கிட்ட பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பாருங்கள். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போனால் அங்கே ஒரு போலீஸ் பூத் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அடையாளமாக வச்சுக்கலாம். அங்கேருந்து தான் நமக்கு கடைங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி பண்டலாக தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணணுமே. அதாவது ஒரு பண்டல், 2 பண்டல். இப்போ ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா 2, 8 அந்த சைஸ் தான் இருக்கும். 2, 6, 2 4 நம்ம ஒரு பண்டலில் ஒரு கலராக தருவான், மல்டி கலராக தருவான். உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஹோல்சேல் தான். அங்கே போனால் ரீட்டெயிலாம் தரமாட்டான். ரீட்டெயில்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஒரு செட்டுக்கு தருவீங்களா, 2 செட்டு தருவீங்களானா இல்லை, 6 டசன், 1 டசன் அப்படி தான் எந்த பொருளாக இருந்தாலுமே தருவாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நீங்கள் அப்படி ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தரும். இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து இப்போதைய ட்ரெண்டிங் பேங்கிள்ஸ் தான். இப்போ அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய கலெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வரையெல்லாம் பஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்ச் எடுக்கிறீங்க, இப்போ சீமந்தத்துக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 2-3 பஞ்ச் வாங்கினீங்கன்னா இங்கே ஆஃபர் நல்ல ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யார் ரெகுலர் கஸ்டமர், யார் எப்போயாச்சும் வருவாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க எல்லாமே விசாரிப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கும். ப்ரைஸும் சரி, வாங்குகிற பொருட்களும் சரி நல்லா செக் பண்ணி வாங்குங்க. உடஞ்ச பொருள் கொடுப்பானுங்க, டேமேஜ் கொடுப்பானுங்க, நம்மளை ஏமாற்றிடுவானுங்க. அதனால் நீங்கள் உஷாராக வாங்கணும். நம்ம ரெகுலராக போகிறதுனால நம்ம ஒரு நாள் போனாலும் மறுநாள் போய் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஸோ எங்களுக்கும் கடைக்காரங்களுக்கும் தெரியும் இல்லையா, இவங்க நம்ம கஸ்டமர்னு. அதனால் நம்மளை ஏமாற்ற மாட்டானுங்க. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஏமாற்றிடுவானுங்க. ஸோ இப்படி தான் பாக்ஸாக எடுக்கணும்.
நம்ம ஒரு பாக்ஸில் வந்து இது போல் பாக்ஸாக பேக்கிங்னா மினிமம் 5 இல்லை 10 பாக்ஸ் அப்படி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு டைமும் நான் போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ நம்மளுடைய vlog சேனல் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். நான் அடுத்து ஒரு நல்ல vlogல உங்களுக்கு நிறைய விஷயம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அதை நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம சேனலில் எப்போவுமே ஷாப்பிங் vlog, பூஜா vlog, கோவிலுக்கு போகிறது, புதுசாக எந்தெந்த கோவில்லாம் இருக்கோ அந்த vlog எல்லாம் ஷேர் பண்ணுவேன்.